இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? யூஸ்வலாக குக்கரில் பொங்கல் செய்யும் போது அது ஒரு 2 ஹவர்ஸ்லேயே கெட்டியாயிடும். நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா பொங்கல் எவ்வளோ நேரம் ஆனாலும் சூடாக சாப்பிடும் போது எப்படி இருக்குமோ அதே டெக்ஸ்சர்லேயே இருக்கும். இதை செய்கிறதுக்கு 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதே மெஷர்மெண்ட்டை நான் டபுளாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்த பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வேக வச்சு நம்ம சாதம் வடிப்போல் அதுமாரி வடித்து எடுத்துக்கோங்க. வடித்த சாதத்தையும் பருப்பையும் ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. பருப்பை சாதத்தோடு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது பொங்கலை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு குட்டி பேனில் கொஞ்சமாக ஆயில், கொஞ்சமாக நெய் சேர்த்து சூடானதும் ஃபஸ்ட்டு மிளகை போட்டு பொரிய விடுங்க. மிளகு பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து பொரிஞ்ச உடனே பொங்கலில் ஆட் பண்ணிவிடுங்க. பொங்கலுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் முந்திரி பருப்பு கொஞ்சமாக நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இதை ஃபைனலாக சேர்த்துக்கிறேன். இப்போது சுட சுட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை தேங்காய் சட்னி இல்லைன்னா கத்திரிக்காய் குஸ்தோடு சர்வ் பண்ணிவிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.